முக்கிய செய்தி. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை செய்யும் சம்பவத்திற்கு பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாமுவேல் எபினேசர், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு செய்தியாளர் இணைப்பில் சிறிய தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. முறையாக விசாரணை நடத்தாத காரணத்தினால் படுகொலை சம்பவம் நடைபெற்றுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உரிய முறையில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை சம்பவத்திற்கு பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மீண்டும் இணைப்பில் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாமுவேல் எபினேசர், இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், நெல்லையில் முன்னாள் காவல்துறையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாகிர் ஹுசேன் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும்போது இந்த நிலையில் இந்திய சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டிருக்கிறது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஜாகிர் ஹுசேன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் நேற்று முந்தின இரவு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியும் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று 3 மாதங்களுக்கு முன்பதாகவே காவல் நிலையத்தில் ஜாகிர் ஹுசேன் என்பவர் தனது புகாரானது அளித்திருந்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் யார் மீது புகார் அளித்தாரோ அவரையே காவல் நிலையத்திற்கு அழைத்து காவல்துறையினர் காவல்துறை அதிகாரிகள் சட்ட பஞ்சாயத்து செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் 20 முதல் 30 பேர் கொண்ட குண்டை தன்னை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் புகார் அளித்திருந்தும் அந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் இந்த சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். நடவடிக்கை எடுக்காததும் மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் தனது கண்டனத்திற்குரியது என்றும் தனது இந்த துயர சம்பவத்தை பார்க்கும்போது காவல்துறை செயல்பாடு மிக மோசமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து 9 மாதங்களாக விண்வெளியில் ஆராய்ச்சிக்காக சென்று இன்றைய தினம் அதிகாலை பூமி திரும்பிய சுகிதா வில்லியன்ஸ் அவர்களுக்கும் தனது வாழ்த்துக்கள் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் கண்ணனவரின் போது தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.